டெக்னீஷியன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து ஹாஜா பேசுகிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் BS6 மாடல். இது BS6 பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கஸ்டமர் அவருடைய ஆணைக்கிணங்க பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இல்லை அவர் என்னன்னா எனக்கு ECM வேணாம், எனக்கு ECM மெத்தடில் வேணால் எனக்கு கார்பரேட்டரை மேனுவலாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸ்ப்ளெண்டரை பொறுத்தளவுக்கு நம்ம இதில் வந்து பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்ட்ரு ஒர்க்கு தான். பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்ட்ரு ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இதில் கார்பரேட்டர்லேருந்து வயரிங் எதுவுமே நம்ம இதில் சேஞ்சஸ் பண்ணல. வயரிங் எதுவும் மாற்றலை. மேக்னெட் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு, கார்பரேட்டர் போட்டிருக்கு, CD யூனிட்டு அப்பாச்சி CD யூனிட்டு போட்டிருக்குதுல்ல, அப்பாச்சி CD யூனிட்டு எல்லாமே இதில் பண்ணியிருக்கோம். இதில் பெட்ரோல் டேப் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்கோம். எல்லாமே இதில் ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா இதில் பக்காவாக இருக்குது. இதில் எந்த ஒரு இது இல்லை, பிக்கப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. பேட்ரி சார்ஜிங்கு ரெட்டிஃபரும் கரெக்டாக இருக்குது. இல்லை ரெட்டிஃபரும் வேலை செய்யுது. இதில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்குது. இல்லை ஒரு ECM எடுத்தாச்சு, த்ராடல் பாடி எடுத்தாச்சு, இன்ஜெக்டர் எடுத்தாச்சு. த்ராடல் பாடி, இன்ஜெக்டரு, ECM எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வண்டி ஸ்டார்டிங்கு, வண்டி இந்த அடைக்கிற ஃபால்ட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேப் தனியாக செப்பரேட்டாக பெட்ரோல் டேப் ஒன்று போட்டிருக்கு. பெசினோடைய பெட்ரோல் டேப் தனியாக ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்கு. பம்ப்லேருந்து பெட்ரோல் வர மாதிரி ரெடி பண்ணி டேப் நான் ரெடி பண்ணி இதில் ஆல்ட்ரு பண்ணி மேக்னெட் மட்டும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. இதில் மாட்டி ஃபிட்டிங் நல்லா பண்ண முடியாது, அது மேக்னெட்டும் அதில் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. இதில் நன்றி ராஜா.